அலி கமேனி தப்பிச்சு ஓட போறார். இல்ல அவர் போராட்டத்தையே அடக்கிட்டார். ரெண்டு விதமான தகவல்கள் வருது. ரெண்டையும் பார்ப்போம். எது நடந்தாலும் கடைசியில தெரிஞ்சு போயிடும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பொதுவாவே மேலை நாட்டு ஏஜென்சிகளை பைபாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ டெலகிராம்லாம் வந்தனால ரஷ்யா பைபாஸ் பண்ணிருச்சு. ஆனா ஈரானை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவனுங்களுக்கு உள்ளூர்ல அல் ஜசீராவே கொஞ்சம் எதிராக தான் இருப்பாங்க. கொஞ்சம் என்ன நல்லாவே எதிரா இருப்பாங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, உள்ள என்னதான் நடக்குது? உள்ள சத்தியமா போராட்டம் தீவிரமா நடக்குது, வெறித்தனமா நடக்குது. ஆனா அதுல ரெண்டு விதமா நடக்குது. எப்படி பாகிஸ்தான்ல ரெண்டு விதமா ரெண்டு கேங், என்னடா ரெண்டு கேங்குமே இவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருமோ, அதே போல கமேனிக்கு ஆதரவாகவும் ஒரு பெரும் கூட்டம், ஈரான் கூட்டம் வீதிகள்ல இறங்குது, போராடுது, தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது. அதே மாதிரி கமேனிக்கு எதிரான கூட்டமும் ஜாஸ்தி ஆகுது. இந்த கூட்டம் அப்படிங்கிறது இறப்பு எண்ணிக்கைகள் 100க்கும் மேற்பட்ட இறப்பு எண்ணிக்கைகள், 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் காணா, 20,000 நபர்கள் கைது அப்படின்னு பிரம்மாண்ட எண்ணிக்கையில சொல்லிட்டு போறாங்க. அபிஷியலா யாரா கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்படிதான். நாங்க சொன்னா சூட ஏத்தி நீ சத்தியம் பண்ணிக்கன்றாங்க. சரி, இருக்கட்டும். ஈரானை பொறுத்தவரை விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னா, லிபியா, ஈராக், ஈரான்னு 3 பேரையும் சேர்த்து வரிசையா எழுதி வச்சிருவாங்க. அங்க உள்ள எண்ணெய்கள் ஓசியில அமெரிக்கா அள்ளிட்டு போயிடுவான். இது நடந்தே தீரும். ஆனா அமெரிக்க உதவி இல்ல, அமெரிக்க தலையீடு இல்லாம அந்த மக்களே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அது அவர்களோட தலையெழுத்த வேற விதமா எழுதப்படும். காரணம், மன்னர் ஷா இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் ஈரான் டிராவல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. கமேனி வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கே உரிய கமேனியோட கலாச்சாரத்துல ஊறி போனார்கள். ஒரு 50 வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப கமேனியும் வேணாம், மன்னர் ஷாவும் வேணாம், முழுக்க முழுக்க மக்களாட்சி அப்படின்னு ஒரு பெரும் குரல் லண்டன்லயே வெடிக்குது. எது இங்க இருந்து ஓடி போன ஆட்கள், மன்னர் ஷா கூட ஓடி போன ஆட்களே இங்க பாரு. மன்னர் ஷாவை தூக்கிட்டு வராத, கமேனி ஓடட்டும், மன்னர் ஷா உள்ள எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேங்குமே ஓடுங்களா அப்படிங்கிற போராட்டமும் நிறைய இடங்கள்ல வருது. அதனால அமெரிக்கா ஆப்ரேட் பண்ணி அவர்களோட ஆட்களை உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சு அரசாங்கத்தை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச விளையாட்டு, பிடிச்ச விளையாட்டு என்ன, அங்கனக்குள்ள உள்ளதுலே ரெண்டு கேங்கை உருவாக்கிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் கமேனியை தள்ளி விட்டுற கேங்கு ஒன்று இருக்கும், கமேனி கேங்கு ஒன்று இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த தள்ளி விட்டவனுக்கா டாலர்களை கொடுக்க, ஆயுதத்தை கொடுக்க அப்படின்னா ரஷ்யா ஓடி போய் கமேனி கேங் பின்னாடி நின்றும். ஈரான் ரெண்டா உடஞ்சிரும். இதுக்கு ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி தான் இப்ப அமெரிக்கா ரொம்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்க துருப்புக்கள் அப்படிங்கிறது எந்நேரமும் ஈரானை தாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஈரான் பதிலுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐஆர்ஜிசி விட்டுச்சு, பின்னாடியே கமேனியோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, யுத்தம் வேணும்னா ஆரம்பிச்சுக்க தம்பி, ஆனா நீ நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஈரான் நேரடியாவே அமெரிக்காவுக்கு மிரட்டல் விட்டுருச்சு. இது முக்கியமான ஒரு விவகாரமா தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஈரான் மிடில் ஈஸ்ட்ல உள்ள எல்லா பேஸ்களும் தாக்கப்படும் அப்படின்னார்கள். அதாவது எங்களை தாக்குனா நாங்க திருப்பி பேஸை தாக்குவோம் அப்படின்னு. ஏன் அமெரிக்காவை சொல்லிதான் தொலையா, ஒருவேளை உன்னால தாக்க முடியும்னா அவன் உன்னை தாக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம கூட பதிவு பண்ணோம். இதுக்கு நடுவுல தான் இப்ப யுத்தத்தை ஆரம்பிச்சா நாங்களும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றார்கள். அந்த நாங்களும் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது அமெரிக்கா வரையும் நீளும், இங்க உள்ள பேஸ்களை மட்டுமே தொட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு கனவு காணாத அப்படின்னு சொல்லி நாசூக்கா சொல்லியிருக்கார்கள். அபிஷியலா சொல்லல. இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ட்ரம்ப்பை பொறுத்தவரை எல்லா பேஸ்களும் உச்சகட்ட உஷார் நிலையில் தான் இருக்கு. அமெரிக்க பேஸ்கள், அமெரிக்காவோட ராணுவம் களத்திற்குள்ள வருவதற்கு தயாரா இருக்கார்கள். யூனிட் தயார், வெப்பன் தயார், திட்டங்களும் தயார். என்ன ஒரு கெட்ட பழக்கம், இவனுங்க எங்கிட்ட இருந்து வராங்கிறத ஸ்பெல் பண்ண ஈரானால முடியாது. காரணம், இதுக்கு முன்னாடி ஸ்பெல் பண்ணி கிழிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிழிக்கலைங்கிறது யதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத தாண்டி இஸ்ரேல் அமெரிக்காவோட திட்டத்தை ஈரான் கிழிச்சு போட்டுருச்சு அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கதை இருக்கா அப்படின்னு கேட்டா கதையா வேணா சொல்லிக்கலாம், நெசத்துல இல்ல சாமி அப்படிங்கிற மாதிரிதான் வரும். இப்ப வேற ஒரு டஜன் கூட்டம் ரோட்லயே இருக்கு. அந்த ரோட்ல இருக்க கூட்டத்துக்குள்ள இஸ்ரேல் ஆட்கள், அமெரிக்க ஆட்களே நுழைஞ்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கமேனியே ஸ்டேட்மெண்ட் விடுறார். அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நல்லாவே வாய்ப்பு இருக்கு. அதாவது ஈரான்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆட்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குற சம்பவம்லாம். அது இப்போ ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா ஆட்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்த ஒரு ரூபாயா கூட இதுவரையும் சிக்கினது இல்லை. அப்பேற்பட்ட
ஜெகஜால கில்லாடிகளா ஈரானுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தார்கள். இதை காட்டிலும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அணு ஆயுத சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப டாப் சீக்ரெட்டா இருக்கும். அதே சமயம் பெரிய அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நார்மலான கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி ஈரான் வச்சிருந்த காலகட்டம். அங்க இருந்து டாக்குமெண்ட்டை இஸ்ரேல் தூக்குது. இஸ்ரேல் தூக்குறக்க அங்க டாக்குமெண்ட் ஏதோ ஒரு ஃபைலு 2 ஃபைலு அப்படிலாம் கிடையாது. பெரிய ட்ரக்ல லோட் பண்றார்கள். அந்த ட்ரக் ஈரானை விட்டு வெளியில கிளம்புது. ட்ரக்ல லோட் பண்றதே பெரிய விஷயம். அந்த பில்டிங்ல உட்காந்துக்கிட்டு அதாவது பாதுகாப்பு, நேரடி பாதுகாப்பு இருக்காது. மறைமுக பாதுகாப்பு இருந்திருக்கும். மறைமுக பாதுகாப்பும் இல்லாம வச்சிருக்கிறோம். அதுவே அதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு விசித்திரமான தியரியை அன்னைக்கு ஈரான் வச்சிருந்துச்சாட்டுக்கு. ஒரு பாதுகாப்பும் இல்லை. 2 செக்யூரிட்டி ஆட்களை தாண்டி ஒரு பயம் இல்லை. அந்த 2 பேரும் ஐஆர்ஜிசி. ஐஆர்ஜிசினா என்ன சூப்பர்மேனா அப்படிங்கிற மாதிரி தட்டி லோட் பண்ணிட்டாங்க. எது ட்ரக்ல லோட் பண்ற அளவுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. அவ்வளவு நேரமும் இவனுங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கு சேஃபா ஈரானை விட்டு எக்ஸிட் ஆகுற வரையும் எங்க போனாங்கன்னு தெரியல. ட்ரக்கே எக்ஸிட் ஆயிருச்சு. அப்பதான் பில்டிங் தாக்குதலே தெரிஞ்சிச்சு. பில்டிங் தாக்குதல் தெரியும் போதுதான் ஓ டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டாங்க தலை அப்படின்னு தெரியுது. டாக்குமெண்ட்டை தூக்கிட்டாங்களான்னு ஈரான் முழுக்க செக் போஸ்ட் போடும்போது தான் தெரியுது. ட்ரக்கு ஈரானை விட்டு போயிடுச்சுடா டேய், இதானாடா உங்க டக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்ப அந்த காலத்துல. அதனால ஆட்கள் உள்ள பூந்திருக்கார்கள் அப்படின்னு கம்பெனி கத்துறதுலயே அர்த்தம் இருக்கு. பயபிள்ளையோ உள்ள போயிருப்பாங்க. ஈரான் தப்புமா பிழைக்குமா? இதுல 2 விவகாரம் இருக்கு. கமேனி தப்புவாரா பொழப்பாரா அப்படிங்கிறது தனிக்கதை. அதுக்கடுத்து ஈரான் தப்புமா பிழைக்குமா அப்படிங்கிற ஒருவேளை மன்னர் ஷாவை விரட்டி விட்டு கமேனி கையில நாடு இருந்துச்சு. அப்படி ஒன்றும் நாசமாலாம் ஈரான் போல. இப்ப ஈராக் இருக்கு, லிபியா இருக்குங்கிற மாதிரிலாம் இல்லை. அவனுக்கு பாட்டு என்னத்தையும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவர்களுக்குள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. பழச வேணாம், புதுசு வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணாம், நம்ம கலாச்சாரத்துக்கு போவோம். இது பூரா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்ப கமேனியை விரட்டிட்டு யார் வர போறா? அமெரிக்காலே வந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமா ஜோலி முடிஞ்சுச்சு. ஈராக் லிபியாலாம் கொடுங்கோலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நல்லா தான் இருந்தாங்க. இப்ப அங்க என்னடா ஆட்சி இருக்கு அப்படின்னா அது எனக்கு தெரியல, நீயே போய் பாத்துக்கங்கிறாங்க. ஆட்களுக்கு கிளம்பி போய் பார்த்தா ரோடே கூட்டமா இருக்கு, வான வேடிக்கையா இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டா 2 கேங்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. என்னடா ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு சண்டை போடுறீங்க கேங்குங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது இங்க அப்படிதாங்க. ராணுவத்துக்கு ஈக்குவலா இங்க ஒரு 5 பெரிய தலைங்க இருக்கு. அவங்க கிட்ட ஒரு குட்டி ராணுவமே இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி அரசாங்கம்டா, அரசாங்கம் 2 3 பயலுக இருக்காங்க. யாருன்னு நீங்களே தேடிக்கங்க போங்க அப்படிங்கிற ரேஞ்சில தான் அமெரிக்கா கிளச்சு போடக்கூடிய எல்லா நாட்டிலையும் இருக்கும். அதே மாதிரி இருந்தா ஈரான் இந்த போராட்டத்தை ஈரான் மக்கள் இறங்கி வேஸ்ட். அறிவே இல்லாத பங்களாதேஷோட ஈரானை போய் நிறுத்திடுவாங்க. ஈரானுக்கு மண்டையில மூளை இருக்கு. அதே சமயம் அதை பயன்படுத்தாம விட்டுட்டோம், இப்ப நாடு நாசமா போச்சுன்னு பின்னால அழுது பிரயோஜனம் இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை.